Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க வைபவம் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆற்றில் தண்ணீர் திறக்கும் முறையில் பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ள புதிய மாற்றங்கள் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் விஜய் சடைமாயன் வழங்க கேட்கலாம். விஜய், என்ன மாற்றங்கள் பொதுப்பணித்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது? இதனால் எந்த அளவிற்கு அந்த கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? என்ன விவரம்? பிரகாஷ், மதுரை சித்திரை திருவிழாவில் வரலாற்று பிழை ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். குருவித்துறை, சோழவந்தான், தேனூர் கிராமங்களில் சித்திரை திருவிழா வைபவம் தடைபடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வழக்கமாக வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த முறை முல்லை பெரியார் கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் முல்லை பெரியார் பிரதான கால்வாய் வழியாக வாடிப்பட்டி, அலங்காநல்லூர் கடந்து அங்கிருந்து செல்லூர் கம்மாய்க்கு தண்ணீர் திருப்பி வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு உள்ள செல்லூர் கம்மாயில் நிரம்பிய பின் மதுரை வைகை ஆற்றுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளது. தண்ணீர் வீணாகுவதை தடுப்பதற்காக முல்லை பெரியார் கால்வாய் வழியாக தண்ணீரை திறக்கப்பட்டதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர். குருவித்துறை, சோழவந்தான், தேனூர் பகுதியில் சித்திரை திருவிழா வைபவம் தடைபடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையினர் இது போன்ற நடவடிக்கையால் குருவித்துறை, சோழவந்தான், தேனூர் பகுதியில் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வரலாற்றில் ஒரு பிழை என்று பகுதியில் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜய் சடைமாயன்.